பணிப்பெண்ணை கொடுமைப்படுத்திய வழக்கில் பல்லாவரம் திமுக எம்எல்ஏ மகன் மற்றும் மருமகனுக்கு அனைத்து தரப்பிலும் போதிய வாய்ப்பளித்து முடிவெடுக்க உத்தரவிட்டு வழக்கானது முடித்து வைக்கப்பட்டுள்ளது. ஜாமீன் வழங்குவது குறித்து பரிசீலிக்கவும் தகவல் வெளியாகியுள்ளது. முழுமையான விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்டு பெறலாம். கிருஷ்ணா, இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் தொகுதி திமுக எம்எல்ஏவான கருணாநிதியின் மகன் ஆண்டோ மதிவாணன் மற்றும் வீட்டில் வேலை செய்து வந்த சிறுமியை துன்புறுத்தியதாக ஆண்டோ மதிவாணன் அவரது மனைவி மெரினா ஆகியோர் மீது இந்திய தண்டனை சட்ட வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் நீலாங்கரை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவானம் செய்யப்பட்டிருக்கிறது. தலைமறைவாக உள்ள இருவரையுமே பிடிக்க 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் இருவரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் சென்னை மாவட்டத்தில் பதிவு செய்யப்படும் வன்கொடுமை சட்ட வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றமான சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் சரணடையும் நாளிலேயே தங்களுக்கு ஜாமீன் மனுவை பரிசீலிக்கும்படி அமர்வு நீதிமன்றத்துக்கு உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஆனந்த் இருவரும் சரணடையும் நாளிலேயே அவர்களது ஜாமீன் மனுவை பரிசீலித்து இரு தரப்பிற்கும் வாய்ப்பளித்து சட்டத்திற்குட்பட்டு முடிவெடுக்கும்படி சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்துக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கையும் முடித்து வைத்திருக்கிறார். சரண்யா. கிருஷ்ணா, விவரங்களுக்கு நன்றி.